அதிகமா ஞாபக சக்தி இருக்கணும் அப்டின்னா, இந்த மாதிரி வல்லாரக்கீரை வாங்கி அடிக்கடி சாப்பிடணுங்க. இதில துவையலும் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு பொரியல் பண்ண தான் போறேன். பிள்ளைகளுக்கு வந்து அடிக்கடி குடுத்தோம்னா, பிள்ளைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். நான் வந்து கீரைய நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்தாச்சு. தேங்காய் பூ வச்சு போடும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு முட்டை உடைச்சு ஊத்தி தான் இன்னைக்கு நான் பொரியல் பண்ண போறேன். முட்டை வறுவல் மாரியே இருக்குமா, டேஸ்ட்ல சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. கொஞ்சம் கடாயில வந்து எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமா எடுத்துருக்கிறேன். அப்படின்னா தான் அந்த கீரையோட ஒரு சின்ன ஒரு கசப்பு தன்மை மாதிரி இருக்கும். நமக்கு தெரியாது, பிள்ளைங்க வந்து அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க பார்த்தீங்களா. ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு நறுக்குன கீரையும் இது கூட போட்டு மஞ்சள் தூள் உப்பும் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கீரை கொஞ்சம் வேக லேட் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கிட்டு அப்படியே கீரை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் குழி தோண்டி கீரைகளை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் ஒரு 3 முட்டை எடுத்து அப்படியே உடச்சி ஊற்றியாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த கீரை கூட நல்லா முட்டையை வறுத்தோம்னா அப்படியே முட்டை வறுவல் மாதிரி சூப்பராக பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. வல்லார சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க.